இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதற்கு மற்றவர்களை பொறுப்பாக்கி அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள நினைப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதேபோல் தன் தவறுகளை நியாயப்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை. மனம் எப்போதும் சமாதானம் சொல்கிறது. யாரும் தன்னுடைய குறைபாடுகளை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. இந்த ஒரு பின்னணியில் இன்று நாம் இயேசுவால் சுட்டிக்காட்டப்படும் கொடிய குத்தகைக்கார ஓமையை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை, கடமைகளை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு தமது கலிலேய பணியை தொடங்கிய போது பரிசேயர், மறைநூல் அறிஞர் போன்றவர்களுடன் மக்கள் சார்பாக பல மோதல்களில் ஈடுபட வேண்டியிருந்தது. எருசலேமில் வாழ்ந்த சமயத் தலைவர்கள் அவரை தங்கள் சூழ்ச்சிகளில் சிக்க வைக்க வழி தேடினர். இயேசுவின் வலிமைமிக்க போதனையும் சமயோசித அறிவும் அவரை எதிர்த்தவர்களின் சூழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தியது. கொடிய தோட்டக்கார உவமை ஏற்றுக்கொண்ட பொறுப்பையும் செய்யப்பட வேண்டிய கடமைகளையும் செய்யாமல் தவறும் பொழுது அதற்கான தண்டனை நமக்கு கிடைக்கின்றது என்பதை நற்செய்தியில் இயேசுவால் சுட்டிக்காட்டப்படுகிறது. எவ்வாறு ஏற்றுக்கொண்ட கடமைகளை நலமுடன் செய்வது என்பதை திருத்தூதர் பேதுரு முதல் வாசகத்தில் கிறிஸ்தவ நெறிகளை பின்பற்றி நாம் கடவுளின் உருவில் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து அதன் வழியாக வாழ்வது நலமான வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இத்தகைய மதிப்பீடுகளை இன்று நாம் வாழ்வாக்குவதற்கு இன்று நாம் நினைவு கூறுகின்ற மறை சாட்சிகளான உகண்டாவை சேர்ந்த சார்லஸ் லுவாங்கா மற்றும் தோழர்களின் வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஏற்ற வாழ்வை உணர்ந்து அதன்படி வாழ்வோம், கிறிஸ்துவின் உறவில் வளர்வோம். ஆமேன்.